வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரசம் ரெசிபி. இதில் 2 வகையான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிளகு ரசம், அப்புறம் வெந்தய ரசம். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க முதல்ல நம்ம மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க. அப்புறம் புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் பருப்பு வேக வச்சதுலேருந்து கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ரசத்துக்கு ஊற்றினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி லைட்டாக நசுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நச்சு போடும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். ரசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணுறேன். அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்டான டிப் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையால் இந்த தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டிங்க அப்படின்னா இந்த ரசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் ஊற்றிடலாம். அப்புறம் இன்னொரு மெயினான டிப் ரசத்துக்கு என்னென்னா, ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே கரெக்டாக நிறுத்திடணும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வச்சுருக்க பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா ஃபுல்லாக கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்து வெந்தய ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரசத்தை வெங்காய ரசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நம்ம கரைக்கிறதுக்கு தேவைப்படும். நான் அதில் ஃபோட்டோவில் எடுக்க மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா 2 எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் பருப்போடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலியில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இப்போ சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று வேணாலும் வச்சுக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. கொதிக்க விட வேண்டியதுதான். இந்த அளவு கொதி வந்தோடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட வெந்தய ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த 2 வகையான ரசத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.